ராதிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் தானே வந்து மண்ணள்ளி போட்டுச்சு ஒரு குழந்தை அப்படின்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும்னா, அந்த ஃபோட்டோ மாதிரி தான் அவங்க. அதை எப்போ பார்த்தாலும் வந்து கோபியை நல்லவர்னு நினச்சதும், கோபி ஒரு எமோஷனல் சப்போர்ட்னு நினச்சதும் வந்து அவங்க தப்பா, இல்லை அந்த அளவுக்கு நல்லவர் மாதிரி நடித்தது வந்து கோபியோட தப்பா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் பாக்கியா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நடிப்பில் தான் அவங்களும் மயங்கி இருந்தாங்க. முதல்ல சொல்லுவாங்க எழில்கிட்ட ஒரு தடவை, உங்கள் அப்பா எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் என்னை வந்து ஒழுங்காக நடந்து காட்டியும் என்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. அது இப்போ இவங்களையும் சேர்த்து தான் அவர் ஏமாற்றிருக்காரு. இப்போ புதுசாக ஒரு நாடகத்தை போடுறாரு, அது கண்டிப்பாக நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. என்ன அப்படின்னா நெஞ்சு வலி நாடகம். நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன், பாக்கியா சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கும் போதே ஒரு நெஞ்சு வலிக்கணும் ட்ராமாவை போட, டாக்டர் வந்து பார்த்துட்டு போக என் பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பிடாதப்பா அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி ஒரு நாடகத்தை போட, இந்த சமயத்தை பாக்கியா செய்ய வேண்டியது, சரி நான் அனுப்பலை, அவர் இங்கேயே இருக்கட்டும், அவர் போகிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், எனக்கு போகிறதுக்கான இடம் இருக்குது, ஒன்று என்னோடய பிள்ளை எழில் வீட்டுக்கு போயிடுறேன், இல்லைனா இன்னொரு வீடு கூட வாடகை எடுக்கிற அளவுக்கு என் கையில் இப்போ காசும் இருக்குது, நான் எடுத்து போயிடுறேன். ஆனால் ஏன் நான் எடுக்கணுங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் உங்கள் எல்லாத்துக்காகவும் ஏன் முன்னாள் மாமியார் என்னோட வயிற்றுலேயே பிறந்து என்னுடைய மனநிலையை பற்றி கவலைப்படாத ஒரு தண்டமாக 2 பிள்ளைங்க செடியனும் இனியாவும் இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் போகிறேன். நீங்கள் குடும்பத்தை பார்த்துங்க, வீட்டை பார்த்துங்க, எதை பற்றியும் கவலைப்படல, நீங்கள் உங்கள் பிள்ளையும் பார்த்துக்கோங்க. இவர் வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறமா இவர் வந்து உடம்பு கம்ப்ளீட்டாக சரியாயிட்டான்னு நினைக்கும் போது நீங்கள் வந்துடலாம். ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாதுங்கிற மாதிரி நானும் உங்கள் பிள்ளை இனிமேல் ஒரு வீட்டில் ஒரு செவுத்துக்குள்ள உள்ளே இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிவிட்டு பாக்கியா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு, ஆனால் கெடு அடிச்சுட்டு போயிடணும். இதுக்கு வந்து எத்தனை நாளுங்கிறத நீங்கள் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு டைமை கொடுத்து போயிட்டா பெட்டர். உங்களுக்கு என்ன தோணுது?